சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 நக்சலைட்கள் உயிரிழந்துள்ளனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, வணக்கம். இதன் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் பாதிப்பு அடைந்துள்ள நாராயணபுரம் மற்றும் கான்கேர் மாவட்ட எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையாக அங்கு சென்றிருக்கிறார்கள். இன்று காலை 6 மணி அளவில் அந்த வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் இருந்தபோது நக்சலைட்டுகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினரும் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கே சத்தம் நின்று விட்டதாகவும் அங்கே சோதனை செய்ததில் பாதுகாப்பு படையினர் தேடிய பொழுது 2 பெண்கள் உட்பட 7 நக்சலைட்கள் உடல்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது நக்சலைட் முகாம் இருந்ததாகவும் அங்கே AK-47 ரக துப்பாக்கிகள் பல ஆயுதங்கள், வெடி மருந்துகள், அங்கு அவர்கள் அன்றாட பயன்படும் பொருட்கள் எல்லாம் ஏராளமானவை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அங்கே சோதனை நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இம்மாதம் 16ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் நக்சல்பத்த கான்கோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அந்த என்கவுண்டரில் 79 நக்சல்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.